யோக தரிசனம் என்பது மிகவும் பழமையான தரிசனங்களில் ஒன்றாகும். தரிசனம் என்ற சொல் எதன் மூலம் நீங்கள் பார்க்க முடியும் என்று பொருள்படும் திருஷ்யதே அனேன என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்தது. நீங்கள் யதார்த்தத்தை காணக்கூடிய அந்த குறிப்பிட்ட அமைப்பு தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. கண்ணாடியில் உங்களை பார்ப்பது போல யோக தரிசனம், யோக சூத்திரங்கள் மூலம் நீங்கள் சுயத்தை காண முடியுமா? தரிசனம் என்பது தத்துவம் போன்றது அல்ல. தத்துவம் என்பது அறிவின் மீதான அன்பு என்று பொருள்படும் ஒரு கூட்டுச் சொல். தரிசனம் என்பது வெறும் அறிவு மீதான அன்பு அல்ல. இது கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய தத்துவங்களுக்கு இடையிலான ஒரு வித்தியாசம். தரிசனத்தின் இறுதி இலக்கு யதார்த்தத்தை காண்பது. யோகா அறிவியல் சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. இது அனைத்து அறிவியல்களுக்கும் அடிப்படையாகும். சாங்கியம் சம்யக் அக்யதே என்றால் முழுமையையும் விளக்குவது. சாங்கியம் முழு பிரபஞ்சத்தையும் தழுவுகிறது. பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது மற்றும் பிரபஞ்சத்திற்குள் உள்ள அனைத்து உறவுகளும். இது மனித வாழ்க்கையை அனைத்து நிலைகளிலும் விளக்குகிறது. பிரபஞ்சத்துடனான நமது உறவு, பிரபஞ்சத்தை படைத்த படைப்பாளருடனான நமது உறவு ஏதேனும் இருந்தால், நமது சொந்த மனம் மற்றும் நமது உள் இருப்புடனான நமது உறவுகள், நனவின் மையத்துடனான நமது உறவு மற்றும் நமது இருப்பு. ஒருவர் அஞ்ஞானி அல்லது நாத்திகராக இருந்தாலும் அவர்கள் சாம்கிய தத்துவத்திலிருந்து ஏதாவது ஒன்றை பெறுவார்கள். சாம்கிய தத்துவம் கணிதத்தை பிறப்பித்தது. கணிதம் இல்லையென்றால் அறிவியலை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அறிவியல் கணிதத்தை அடிப்படையாகக் கொண்டிருப்பதால், கணிதம் அகற்றப்பட்டால் அனைத்து அறிவியல்களும் நொறுங்கிவிடும். சாம்கிய தத்துவம்தான் யோகா அறிவியலின் அடிப்படை. ஒரு சிறந்த இந்திய கணிதவியலாளரான சக்கரவர்த்தி என்ற பெரிய சுவாமியால் மடத்தில் எனக்கு கற்பிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். அவர் மணலில் முக்கோணங்கள், கோடுகள் மற்றும் புள்ளிகளை வரைந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாம்கிய தத்துவம் உண்மையானது மற்றும் உண்மையானது அல்லாததை புரிந்து கொள்வதற்கான முழு செயல்முறையையும் வரையறுக்கிறது. வெளி உலகில் நீங்கள் அதை பயன்படுத்துவது போல் யதார்த்தம் என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்படவில்லை. நான் பயன்படுத்தும் கரும்பலகையை கருத்தில் கொள்வோம். அது உண்மையானதா? சாங்கிய தத்துவத்தின்படி கரும்பலகையும் உண்மையானதல்ல. ஏனெனில் உண்மை என்பது மாற்றம், இறப்பு மற்றும் சிதைவுக்கு உட்பட்டது அல்ல. அதற்கு ஒரு பொருள் யதார்த்தம் உள்ளது என்பது உண்மைதான். ஆனால் கரும்பலகையும் உண்மையானதல்ல. ஏனெனில் அதன் வடிவமும் பெயரும் எந்த நேரத்திலும் மாறலாம். ஒரு பொருளின் வடிவமும் பெயரும் மாற முடிந்தால் அது முழுமையான உண்மை அல்ல. சாங்கியத்தின்படி உண்மை அல்லது உண்மை என்பது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் இருப்பது. சதை மற்றும் எலும்புகளைக் கொண்ட மனிதன் உண்மையானவன். ஆனால் சாங்கிய தத்துவத்தில் உண்மை என்பது நித்தியமானது, எல்லா காலங்களிலும் இருப்பது, மாற்றம், மரணம் மற்றும் சிதைவுக்கு உட்பட்டது அல்ல. உலகம் இருப்பது போல் தோன்றுகிறது. அது உண்மையானது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது வேறு ஏதாவது இருப்பதன் மூலம் இருப்பதால் அல்ல. யதார்த்தத்தை அறியாதவர்கள் உலகம் உண்மையானது என்று நினைக்கிறார்கள். சாங்கியத்தை அறிந்தவர்களுக்கு உலகம் உண்மையானது அல்ல.